இன்றைக்கி வந்து வெளியில் தான் கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலி குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தேன், பட் இருந்தாலும் நேரில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா செட் ஆகலைன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது சீக்கிரமாக கிளம்புன மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் போய் சேரும்போது ரொம்ப இரிட்டேட்ட மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஈவினிங் ஆகிட்டு நைட்டு ஸ்டார்ட் ஆகிட்ட மாதிரி ஆகிடுச்சு. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு ஈவினிங்க்கு முன்னாடி எங்கேயுமே கிளம்ப முடியல. வெயில் கம்மியானதுக்கப்புறம் தான் வெளியவே கிளம்ப முடியுது, இல்லைன்னா போயிட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகிடுது. சமாளிக்க முடியல அடிக்கிற வெயிலுக்கு. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, அப்புறம் வந்து சும்மா இன்னர்ஸு, அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதுக்காக தான் மெயினாக போயிருந்தேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம வெளியில் போயிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுவும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து ஷூஸு இது மாதிரி தான் இருக்குது, டான்ஸ் கிளாஸ்க்கு போடுற மாதிரி. ரஃப்யூ ஸ்லிப்பர்ஸ்லாம் அவள்கிட்ட இல்லை, வச்சிருந்த ஆல்ரெடி. அதுவுமே போயிடுச்சு, அதனால் அதையும் தூக்கி போட்டோம். ஸோ எல்லா தடவையும் ஷூவே போட்டுட்டு போக முடியாது, ஸ்லிப்பரும் வந்துட்டு அவளுக்கு தேவை. அதனால் போயிருந்தோம். அங்கே போனால் அவள் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டா. கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி எடுத்து கையில் வைக்க ஆரம்பிச்சிட்டா. ரிட்டன் வரும்போது வேண்டான்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு வச்சிட்டா. ஏதோ ரொம்பலாம் அடம் பண்ணலை, ஏன்னா அவள் கொஞ்சம் சொல்கிற பேச்சு கேட்டுக்குவா, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே போய் பார்த்தா நிறைய ஃபேன்சி ரிலேட்டடான ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறம் இன்னொரு ஷாப்புக்கும் போயிட்டு பார்த்தோம். அந்த ஷாப்லேயும் அவளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. ஸோ அவளுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம், அட்வான்டடாக எதுவும் ஸ்பெண்ட் பண்ணாமல். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு வெளியிலலாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வரும்போது நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி காரப்பொரி சாப்பிட்லாம் அப்படின்னுட்டு. அது மட்டும் வாங்கி கொடுத்தாரு. அவரும் நல்லாவே போட்டு கொடுத்துருந்தாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி, நான் எதுவுமே அட்வான்டடாக ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நாங்களும் வெளியில் சாப்பிடாம சுத்தமாக எல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஆனால் டெம்டேஷன் ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாகிடும். அதனால் எப்பயாவது ஒரு தடவை ரொம்ப கம்மியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். விச் மீன்ஸ் பிடிச்ச விஷயத்துக்காக எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், பட் அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து கஷ்டப்படுற மாதிரி எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி. ஆக்சுவலி குழந்தைக்கு வந்து கோன் வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நாளாக வாங்காமல் விட்டுட்டோம். ஹஸ்பண்டும் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், ஏன் வைக்க மாட்டேன்றீங்கன்ட்டு. இப்போ கரெக்டாக போகும்போது பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு, டப்புன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா குழந்தைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மெஹந்தி வைக்கிறது, அதனால் அவளுக்காக மெயினாக வாங்கிட்டு வந்தேன். ஆல்சோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வீட்டில் வந்து இருக்கிற சீப் எல்லாத்தையும் தூக்கி பெட்டுக்கு சைடில் போட்டு வச்சிட்டா குழந்தை. அதை வந்து எடுக்க முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எடுக்க முடியல. எல்லாமே நகர்த்திட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது, எந்த பொருளும் நகர்த்த முடியாது, பெட்டே நகர்த்துற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக ஆள் கூப்பிட்டு வந்து தான் அதை நகர்த்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் போயிட்டு ஒரு 5 ருபீஸ்க்கு அவளுக்கு ஒரு சீப்பும் 15 ருபீஸ்க்கு எனக்கு ஒரு சீப்பும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது எப்படியுமே எடுத்துருவாங்க, அது வரைக்கும் வேணுன்றதுனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா திருப்பியும் ஸ்லிப்பர் பார்த்தேன், கிடைக்கல. ஒயிட் கலர் ஷூ வந்து ரொம்ப அழுக்காயிட்டே இருக்குது, அதனால் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஷூ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்லிப்பர் வந்து ஹஸ்பண்ட் வெளியில் வாங்கிட்டு வரேன், சிம்பிளாக சின்ன கடையிலேயே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அதனால் மெயினாக ஷூ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து டிஷர்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தா அவருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் எடுத்து வச்சுருந்தோம். அதனால் அதையுமே பண்ணிட்டு வந்துட்டேன். ஆல்சோ குழந்தைக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்காக பார்த்தோம், எனக்கு கிடைக்கல. அப்புறமா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து சீப்பு வந்து ரொம்ப 5-15 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஆல்ரெடி காஸ்ட்லியாக போட்டு வாங்கின சீப்பு வந்து சைடில் போட்டுட்டா. அது எப்படியுமே எடுத்துருவோம், பட் எப்போ எடுப்போம்னு தான் தெரியல, எப்போ அவர் ஃப்ரீயாக எடுத்து கொடுப்பாருன்னு தெரியல, ஆள் கூப்பிட்டு வந்துட்டு. அதனால் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கம்மியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் இது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஹஸ்பண்ட்க்கும் பிடிச்சிருந்துச்சு, குழந்தைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைகிட்ட நாங்கள் கேட்கல வாங்கும்போது, ஏன்னா ஆப்ஷன்ஸ் அதிகமாக கொடுத்துக்க கூடாதுன்றதுனால. பட் வாங்கிட்டு வந்து இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதில் எப்போ சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவள் கேட்க ஆரம்பிச்சிட்டா. என் பொண்ணுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேன்றதை வந்து டெய்லி வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன். அண்ட் ஆல்சோ குழந்தைக்கு வந்து ஏன் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது வந்து BPA ஃப்ரீ பிளாஸ்டிக்னு தான் போட்டிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு கண்டெய்னர் வச்சு இதே மாதிரி வந்து கொஞ்சம் நல்லதாக வந்து எனக்கு கிடைக்கல ஸ்டீலில். ஸோ அதனால் இதை நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னால் மைண்ட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதுதான் உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த மாதிரி மதர்ஹுட், பேபி, சிம்பிள் லிவிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.